அம்மா நொஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவுல ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன நடக்கும், இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். அப்ப சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் சிம்ம ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு. சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், கேது சிம்ம ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த மாதத்துல குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல இருக்குது. ஆனி மாதம் 8ஆம் தேதி தான் புதன் கடகராசிக்கு போறாரு. செவ்வாய் கேது கூட்டணி சிம்ம ராசியில இருக்குது. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் மீதும் ராகு பகவான் மீதும் விழுது. இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. நவகிரகங்களுடைய மாற்றத்தால காலச்சக்கரத்தின் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத விரிவாவே தெரிஞ்சுப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஆனி மாதத்துல கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். மிருக சிருஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரத்தை கொண்டதுதான் இந்த மிதுன ராசி. உங்க ராசி அதிபதி புதன் இந்த மாதம் உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ராசியிலேயே குரு இருக்கிறாரு. சூரியனும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு ஏற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்த காரியத்திலையும் செய்யக்கூடிய முயற்சியிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. இந்த ஆனி மாதத்துல மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அவரோட சகாயஸ்தானாதிபதி சூரியனும் தொழில்ஸ்தானாதிபதி குரு பகவானை இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால தொழில்ல நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நீங்க செய்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலைக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஜென்மகுரு ஆதிக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் அப்படிங்கிறது நீங்க விரும்பத்தக்க கூடிய வகையில தான் இருக்கும். 6க்கும் 11க்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமா இருந்ததால தொழில்ல புதிய வேலையிலையும் அதிகமான தடைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம். அவர் இப்ப 3ஆம் இடத்துக்கு மாறிட்டாரு செவ்வாய். அதனால தொழில்ல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்ல எந்த விதமான தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் யோசித்து நல்ல முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் உங்க ராசியில இருக்கிறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண யோகமும் கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். அவ்வப்போது ஒரு சில சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள் அப்படின்னு வரலாம். இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்க ராசிக்கு ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிநாதனாவும் சுகஸ்தானாதிபதியாவும் இருக்கக்கூடியவர் புதன். அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றதால கொடுக்கல் வாங்கல்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். கொடுத்த வாக்கு காப்பாற்றத்துக்கு கடுமையான முயற்சி எடுப்பீங்க. அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கெல்லாம் விலக போகிறாங்க. வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தவர்களுக்கும், வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திருமணம்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தவர்களுக்கும் இந்த ஆனி மாதம் சிறப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கைகூடி வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அழைப்பு இந்த மாதத்தில் வரும். ஆனி மாதம் 5ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துல இருக்கும் பொழுது விரயம் அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும். உங்களுக்கு ஒரு சிலர்லாம் கடன் சுமை காரணமா
நகைகளை அடகு வைக்கவோ அல்லது விற்பதற்கோ முயற்சி செய்வீங்க. ஆடம்பரமான செலவுகள் வாங்குவதை குறைச்சிக்குங்க. அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதில் மட்டும் இந்த மாதத்தில் கவனத்தை செலுத்தணும். மிதுன ராசிக்காரர்கள் குரு பகவானோடு புதனும் சேர்ந்து இருக்கிறதால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது மந்த நிலையிலே இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பாகவும் கல்வியில் அதிக நாட்டத்தோடும் ஈடுபடுவீங்க. மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதத்துல அதை பயன்படுத்திக்குங்க. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறார். அப்ப அவர் சொந்த வீட்டுல சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனைகளை முடிச்சு வைப்பார். பூர்வீகமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் பாகப்பிரிவினை பிரச்சனையாக பேசி தீர்த்து முடிவெடுக்கலாம். இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை தாயாரின் மூலியமோவோ அல்லது மூதாதையர்கள் சொத்துக்களோ இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு பாகப்பிரிவினை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பம் போல நடக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இருக்காது. அப்படியே வந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதற்குண்டான மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் கடகராசின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப பணவரவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அந்த அளவு உங்களுக்கு செலவுகளும் இருக்கும். எந்த இடத்துல நீங்க கால் வைத்தாலும் அந்த இடத்துல என்னென்ன பலன் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி அதிகம் யோசிக்கக்கூடியவங்க. இந்த மாதத்துல விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய நோக்கம் பணத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்டு இருக்கும். இந்த ஆனி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பா இருக்கு. அதற்குண்டான யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும். இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கறாரு. செவ்வாயோட பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இல்லை. உடன்பிறப்புகளாலும் உடன் இருப்பவர்களாலும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்கள் சந்திப்பாங்க. உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் ஒரு சில வாக்குவாதம் அப்படிங்கிறது வரும். அப்ப அதுல கவனத்தோடு இருக்கணும். ஒரு சிலர்லாம் வேலையை விட்டுட்டு வேற வேலை கூட தேடலாமா, இல்லை ஏதாவது தொழில் செய்துக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை தோணும். அந்த அளவு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அந்த அளவு மன குழப்பம் அப்படிங்கிறது வரும். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியத்தோடு போராடணும். ஒரு சிலருக்கெல்லாம் பாக பிரிவினை முடிவடையாம இழுபறியா இருக்கும். கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையேங்கிற சூழ்நிலை தான் இருக்கும். சொத்து பிரச்சனையும் சொந்தங்களால பிரச்சனையும் அதிகரிக்கும். வரவு அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே செலவு அப்படிங்கிறது நிற்கும். உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போறதால கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுப செலவுகள் வரும். இந்த மாதத்துல வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பங்குதாரர்களால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால என்ன முடிவு தொழிலையும் வியாபாரத்துல எடுத்தாலும் பங்குதாரர்களை கேட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா செய்துக்கிட்டு அதன் பிறகு முடிவெடுக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் தலைக்கவசம் அணிந்து போகணும். பெண்களுக்கு குடும்பத்தில் வேலைப்பளு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். விரயங்கள் அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக இருக்கும். இப்போ ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய மாதம். புதன்கிழமையில பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதிகமான நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும்.